லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சைடு பாரை பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டிசைனில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த செக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். சர்ச் செக்ஷன் அண்ட் கேட்டகரி அண்ட் இந்த பேனர் ஸ்லைடர் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர அது செக் பண்ணிவிட்டு இந்த வந்து நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லாட்டி கண்டிப்பாக புரியாது. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சைடு பார் லாஸ்ட்டில் நான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அடுத்தது இந்த இடத்துல ஹோம் பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளாஸ் நேம் தந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்ன்னு தந்துங்க. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் தந்துட்டு கேப் 1 2 கேப் ஒரு 3 தந்துங்க. கேப் 3 தந்துங்க. அடுத்தது மெயின் சொல்லி நீங்கள் ஒரு இது கால் பண்ணுங்கள். ஒரு டிவ் கால் பண்ணிக்கிறேன் மெயின் சொல்லிவிட்டு இந்த மெயினில் நீங்கள் என்ன பண்ணால் கிளாஸ் நேம் தந்து வித் வந்து 100% தந்துங்க. ஸோ 100% தந்துங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூஸ்டப் யூஸ் பண்ணுறது இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்ம வந்து கிரிட்டை வந்து நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பூஸ்டப்பில் கிரிட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரோ, அடுத்தது இந்த ரோக்குள்ளே ஒரு 12 காலம்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 12 காலம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு ரோவில் 12 காலம்ஸ் இருக்கும். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 8 and 3 4ன்னு சொல்லி நம்ம பிரிக்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். டிவுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த டிவ்க்கு நான் என்ன கிளாஸ் நேம் தரேன்னா ரோன்னு தரேன். ஏன்னா ரோ அடுத்தது இந்த ரோக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிளாஸ் டிவ் இன்னொரு டிவ் தந்தோம்னா டிவ் கிளாஸ் கால் MD8 கால் LG8ன்னு சொல்லி தாங்க. கால் LG8 கால் SM12 தந்துக்கிறேன். கால் SM12 ஏன்னா மொபைல் ஸ்க்ரீன்ஸ்க்கு போகும்போது அது வந்து ரெஸ்பான்சிவாக இருக்கிறதாக நம்ம இந்த மாதிரி தந்திருக்கோம். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு காம்போனன்ட் க்ரியேட் பண்ணலாம். என்ன காம்போனன்ட்னா சர்ச் அண்ட் கார்டுன்னு சொல்லி நான் வைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போகிறேன் காம்போனன்ட்ஸில் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா சர்ச் கார்டுன்னு சொல்லி ஒரு காம்போனண்ட்டை க்ரியேட் பண்ணேன். சர்ச் கார்ட் .jsx சொல்லி தந்துக்கிறேன். நான் ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் எக்ஸ்போர்ட் தந்தீங்கன்னா நான் ஷார்ட் சின்டெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதனால ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து காம்போனன்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னா சர்ச் கார்டுக்குள்ளே இந்த சர்ச் கார்டில் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து அவங்களுக்கு தந்திருக்காங்க. லைட்டாக டார்க்கான பேக்ரவுண்ட். நாமளும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த மெயின்னு இருக்குல்ல, இந்த மெயினுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கலர் தரலாம். நான் சொல்லி என்ன தரேன்னா BG மெயின் செக்ஷன் சொல்லி ஒரு கிளாஸ் நேம் தரேன். ஸோ நான் கிளாஸ் நேம் தந்தால் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய இண்டெக்டர் CSக்குள்ளே போயிடலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா டாட் பேக்ரவுண்ட் கலர் ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணால் வேரியபிளில் நான் என்ன பண்ணுறேன்னா -- மூவி மெயின் BGன்னு சொல்லி தந்துக்கிறேன். ஸோ நான் தந்துட்டேன். நான் இதை வந்து காப்பி பண்ணிங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ணுன்னா காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளுடைய வேரியபிள்ஸில் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா மெயின் மூவி இந்த இடத்துல நம்மளுடைய கலர் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே பிக் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணலாம் சேவ் பண்ணுங்கள். சேவ் ஆல் ஒன்ஸ் தந்துங்க. ஸோ சேவ் ஆல் தந்த பின்னாடி உங்களுக்கு நீங்கள் போய் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயின் வந்து இந்த கலருக்கும் இந்த கலர்ஸ்க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபுல் வியூ தந்திருக்கோம். அதனால அது எடுத்துக்கிச்சு. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மெயினில் தரக்கூடாது. நீங்கள் எங்கே தரணும்னா அந்த கார்டில் தான் தரணும். ஸோ சர்ச் கார்டில் தான் நீங்கள் தரணும். சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ணலாம் சர்ச் கார்டில் போயிடுங்க. சர்ச் கார்டில் கிளாஸில் மெயின் தந்துங்க. மெயின் BG இப்போது இந்த கார்டுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். நம்ம அப்ளை பண்ண இந்த கார்டுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பேடிங் தந்துக்கலாம். ஸோ மெயின் BGயில் கிளாஸ்க்குள்ளே போயிடுங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் லிட்டில் பிட் பேடிங் வந்து தந்தலாம். பேடிங் ஒரு 15 பிக்சல் நான் தந்துக்கிறேன். இப்போதைக்கு 15 பிக்சல் தந்துட்டேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 15 பிக்சல் பேடிங் வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டெக்ஸ்ட் இருக்கா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா 1 மினிட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன ஓகே சர்ச் கார்டு போயிடுங்க. நம்ம இப்போதைக்கு ஹோம் பேஜ்லாம் தேவையில்லை. சைடு பாரும் ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் இப்போதைக்கு H5 தாங்க. H5ல இப்போ நீங்கள் என்ன தரீங்கன்னா MS மூவின்னு வச்சுக்கிறேன். நான் இப்போதைக்கு நேம் வந்து MS மூவின்னு வச்சுக்கிறேன். ஓகே
ஸோ ஏன் இது வரலன்னா, நாம் என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய ஹோமில் நான் கால் பண்ணல, அதனால தான் இது வரல. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, நான் ஹோமில் போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா, சர்ச் கார்டுன்னு சொல்லி நான் கால் பண்ணுறேன். சர்ச் கார்டு /சேவ் பண்ணிட்டுங்க. இப்போ போய் உங்களுடைய அப்ளிகேஷன் இங்கே பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த டார்க் மெயின் தீம் வந்து வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பேஸிங் இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 தரேன். சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் ஆயிருக்கா, அங்கே கீழே இருக்குது. ஸோ கர்வாக இருக்குது அந்த இடத்துல. நாம் என்ன பண்ணோன்னா பிஜி செக்ஷன் இருக்கா, இந்த பிஜி செக்ஷனை நாம் லிட்டில் பிட் வந்து 1 மினிட் பிஜி செக்ஷனில் பார்டர் ரேடியஸ். ஸோ ஃபாஸ்ட்டாக நான் முடிக்க பார்க்குறேன். பார்டர் ரேடியஸ் ஒரு 15 பிக்சல் தரேன். 15 பிக்சல் சேவ் பண்ணி பண்ணுங்கள். சேவ் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா கர்வாக உங்களுக்கு வந்து டிசைன் வந்துருச்சு. ஸோ நம்ம 15 பிக்சல் தந்துச்சு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா என்லெஸ் என்டர்டைன்மெண்ட் எனி டைம் எனிவேர்னு இருக்குது. ஸோ நம்ம அது கூட தந்துக்கலாம். ஸோ சர்ச் கார்டு போயிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா பேராகிராஃப் டேக்கில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து டைப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்க தெரியும், நம்மளுக்கு வந்து அழகாக வந்து வந்துருச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்னு ஒரு சர்ச்னு இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து நான் இந்த இடத்துல பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பூஸ்டாப் போயிடலாம். நம்ம பூஸ்டாப்பில் போய் ஜஸ்ட்டு காம்போனன்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்புட்னு சொல்லி இருக்கும், அதில் நீங்கள் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். இங்கே போயிட்டு இன்புட் குரூப்னு இருக்குது. ஸோ இன்புட் குரூப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்புட் குரூப்பை யூஸ் பண்ண போகிறேன். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துங்க. அப்ளிகேஷனில் நீங்கள் இந்த இடத்துல இன்சைட் ஆஃப் த டிவ் ஒன்று ரேப் பண்ணுங்கள். டிவ்க்குள்ளே இந்த டிவ்வை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே நிமிஷம் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். சேவ் தந்துடுறேன். அகைன் சேவ் தந்துட்டேன். அடுத்தது ஃபார்மெட் அடிச்சுங்க டாக்குமெண்ட்டை. ஓகே, டாக்குமெண்ட்டை ஃபார்மெட் அடிச்சு அடுத்தது இன்னொரு டிவ் தரேன். இந்த டிவ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா நான் காப்பி பண்ண இன்புட் குரூப்பை நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். இன்புட் குரூப்னு இருக்குது. நான் இம்போர்ட் ஃப்ரம் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் ஃபார்ம் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ஃபார்ம் கண்ட்ரோல்னு உங்களுக்கு வராது, ஜஸ்ட்டு ஃபார்ம்னு வரும். ஸோ அதுவும் ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் வந்து கால் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த இன்புட் குரூப்பை நீங்கள் கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ சேவ் பண்ணிக்கங்க. சேவில் அடுத்தது இந்த பிளேஸ் ஹோல்டரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்னு இருந்துச்சு. ஐ திங்க் வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்னு இருக்குது. ஸோ நம்ம அதையும் அப்படியே எழுதிடலாம். வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார் இருக்குது. ஸோ நான் தந்துட்டேன். இது எல்லாத்தையும் நான் இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணிக்கலாம். நோ நீட். ஸோ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது ஒன் சேவ் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அழகாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு டிவ்வில் இதை வந்து நான் ரேப் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் தள்ளி இருக்குது. கிளாஸ் நேம், டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீன் அண்ட் அலைன் ஐட்டம் சென்டர். அவ்வளோதான். இதை நீங்கள் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து இது கட் பண்ணி இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் தந்துங்க. சேவ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு போயிடுச்சு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இங்கே கீழே இருந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே போயிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து டிசைன் பண்ணலாம் இதுக்கேற்ற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மூவி சர்ச்னு சொல்லி நான் கிளாஸ் நேம் மூவி சர்ச் இன்புட்னு வச்சுக்கிறேன். இன்புட் இந்த கிளாஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணிவிட்டு ஓகே நம்ம என்ன பண்ணலாம் இதை கட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போதைக்கு நான் இது யூஸ் இல்லை. ஸோ நான் இந்த இடத்துல கிளாஸ் நேம் தந்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மூவி சர்ச் இன்புட் இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம இன்டெக்டர் சிஎஸ்எஸ்குள்ளே போயிடலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா டாட் மூவி சர்ச் இன்புட் இதுக்குள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் குரூப் இது ஓகே. நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக இருக்கணும். இந்த இடத்துல இன்புட் குரூப் இருக்கா, ஓகே சர்ச் கார்டு இன்புட் குரூப்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா டாட் இன்புட் குரூப் இந்த இன்புட் குரூப்பை பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் டிரான்ஸ்பரண்ட் பண்ணுறேன். டிரான்ஸ்பரண்ட் தந்துட்டு இம்பார்ட்டன்ட் தந்துங்க. சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் பார்த்துங்க. 1 மினிட் இங்கே வருது. எதனால நம்ம பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்ம ஹோம் பேஜில் இந்த சர்ச் கார்டுக்குள்ளே நம்ம தந்திருப்போம். இங்கே ஒரே நிமிஷம் நான் மெயினில் தந்திருப்பேன். ஐ திங்க் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட்டு கண்டெய்னர்
ஃப்ளூயிட் தந்துங்க. ஸோ கண்டெய்னர் ஃப்ளூயிட் நீங்கள் தந்தீங்கன்னா அந்த ஸ்க்ரோல் வந்து போயிடும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இண்டெக்ஸ்.cs போயிடுங்க. இண்டெக்ஸ்.cs போயிட்டு ஆல்ரெடி நான் இன்புட் குரூப்னு சொல்லி தந்திருப்பேன். அதை நீங்கள் தராதிங்க. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன்னா ஃபார்ம் கண்ட்ரோல்னு சொல்லி தந்துங்க. ஃபார்ம் கண்ட்ரோல் சொல்லி சேவ் தந்து இப்போ பண்ணி பார்த்தீங்கன்னா 1 மினிட் சேவ் ஆல் தந்துக்கலாம். ஓகே, இப்போ போய் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பேக்ரவுண்டில் நம்மளுக்கு ஒயிட்டாக இருந்தது ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ பார்டரும் இருக்குது. ஸோ பார்டர் நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி நம்மளுடைய டிசைனில் போய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லைட் மைல்டான பார்டர் மட்டும் தான் தந்திருப்போம். அதே மாதிரி தான் நம்மளும் தரப்படும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் பார்டர் வந்து இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். பார்டர் நன்னுன்னு சொல்லி தந்துக்கிறேன். ஸோ நீங்கள் பூஸ்டாப்பில் இருக்கிறதுனால அது ஓவர் ரைட் பண்ணால் நம்ம இம்பார்ட்டன்ட் பண்ணால் அது ஓவர் ரைட் ஆகும், இல்லாட்டி ஓவர் ரைட் ஆகாது. ஸோ நான் பார்டர் கூட ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பார்டரையும் ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த இன்புட் குரூப் டெக்ஸ்ட்னு இருக்குது. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலான்னா இது நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் குரூப் இது அப்படியே காப்பி பண்ணிங்க. ஸோ இதையும் சேம் லைக் நீங்கள் அப்படி பண்ண தேவையில்ல. இங்கே ஜஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இந்த கமா போட்டுங்க. கமா போட்டு சேம் திங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் இன்புட் குரூப் டாட் இன்புட் குரூப் டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதை நீங்கள் ஜஸ்ட்டு இன்புட் குரூப் டெக்ஸ்ட் இருக்கா, இதையும் நீங்கள் இப்படி தந்து சேவ் தந்து இப்போ போய் பார்த்தீங்கன்னா அதுவும் போயிருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்தது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்ம் நான் அதனால தான் நான் மேலே போட சொன்னேன் உங்களை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார்ம் இன்புட் சர்ச் இருக்கா. நாம் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இங்கே போயிடலாம். இதில் பார்டர் 1 பிக்சல் சாலிட் கிரே தரேன். கிரே தந்து சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பார்டர் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பார்டர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது ஏன் இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்பேஸ் வருதுன்னா அங்கே மார்ஜின் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணலாம்னா மார்ஜினை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மார்ஜின் இருக்கா இன்புட் குரூப்புக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட்டு மார்ஜின் பாட்டம் 0 பிக்சல் சேவ் தந்து இப்போ போய் ரன் பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மார்ஜின் வந்து இன்புட் குரூப் ஃப்ரெண்ட்ஸ் இன்புட் குரூப் நான் இன்புட் சொல்லிட்டேன். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டாட் இன்புட் குரூப். ஸோ குரூப் வந்து சேவ் பண்ணி ரன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்துச்சு. ஸோ பார்டர் இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா பார்டர் ரேடியஸ் தந்துக்கலாம். பார்டர் ரேடியஸ். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். 10 பிக்சல் தாங்க. ஸோ சேவ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கர்வாக பார்டர் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ பிளேஸ் ஹோல்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா பிளேஸ் ஹோல்டரை வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ மூவி சர்ச் இது காப்பி பண்ணிவிட்டு பிளேஸ் ஹோல்டர் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் பிளேஸ் ஹோல்டர் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் தந்திங்கன்னா போதும். ஒயிட் கலரில் உங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒயிட் தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒயிட் தேவையில்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணுங்கள். இப்போ சேவ் பண்ணிவிட்டு உங்கள் அப்ளிகேஷனில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் லிட்டில் பிட் வித் கொஞ்சம் தந்துக்கலாம் இன்புட் குரூப் இருக்கிற இடத்துல. ஸோ நம்ம இது தனியாக தான் தர முடியும். அது ஃபுல்லாக தந்தால் அதுக்கும் அப்ளை ஆகிடும். ஸோ நான் இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். வித் 100%. ஸோ ஓகே, இது ஓகே தான் நம்மளுக்கு. ஸோ சேவ் பண்ணிங்கன்னா இங்கே தெரியும். இப்போ இந்த இடத்துல ஐக்கான் இல்லை. ஸோ ஐக்கான் நம்ம என்ன பண்ணலாம்னா ரியாக்ட் ஐக்கான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா சர்ச்ன்னு சொல்லி தந்துக்கிறேன். ஸோ சர்ச் இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா சர்ச் கார்டில் இம்போர்ட் பண்ணிடுங்க. மேலே இம்போர்ட் பண்ணிங்கன்னா இதை வந்து இந்த காம்பனண்ட்டை நீங்கள் ஜஸ்ட்டு கால் பண்ணிங்கன்னா போதும். அந்த இன்புட் குரூப் டெக்ஸ்ட்டுக்குள்ளே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஜஸ்ட்டு நீங்கள் அந்த காம்போனண்ட்டை கால் பண்ணுங்கள். அவ்வளோதான். சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்ளிகேஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்திருக்கு. ஸோ சர்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலர் வந்து ஒயிட் தந்திருக்காங்க. ஸோ லிட்டில் பிட் ஆஃப் ஒயிட் தந்திருக்காங்க. நம்ம ரொம்ப டார்க் தந்துட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபோக்கஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸை ரிமூவ் பண்ணலாம். இன்புட் குரூப்பில் 1 மினிட்
ஓகே, நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நோ இஷ்யூ. பாக்ஸ் ஷேடோ நன். சரி, இப்போ நான் இங்கே போய் ஃபோக்கஸ் பண்ணால் அந்த ஃபோக்கஸ் வராது, ஏன்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே டைப் பண்ணுறேன், கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ கலர் நான் என்ன தரேன்னா ஒயிட் கலர். ஸோ கலர் ஹேஷ்டேக் ஒயிட். இப்போ போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் வரும். ஐ மீன் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட் கலர் வந்துருச்சு. நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச். ஓகே, இது ஏன் வரலன்னா ஆன் ஃபோக்கஸில் தான் நீங்கள் சர்ச் ஒயிட் தரணும். ஸோ அதுதான் வரல. ஃபோக்கஸ் வித்தின் கலர் நீங்கள் என்ன தரலாம்னா ஜஸ்ட் ஒயிட் தந்தால் போதும். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் வரும். ஒன்ஸ் ரீலோட் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பாருங்கள். டைப் பண்ணுறேன், நான் எனக்கு வந்து ஒயிட் கலர் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட். இங்கே பக்கத்தில் சர்ச்னு இருக்குது. ஸோ இந்த இதுவும் நம்ம பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸோ இந்த பாட்டை வந்து நம்ம முடிச்சோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்டகரி, எந்தெந்த மூவிஸான கேட்டகரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த மூவியோட கேட்டகரி, மூவிஸா டிவி சீரிஸா, இதை தான் நம்ம வந்து பட்டன்ஸில் வைக்க போகிறோம். அடுத்து நம்ம இங்கே வந்து கீழே வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசைன் போயிடலாம். சர்ச் கார்டுக்கு இங்கே ஐ மீன் இதுக்கு கீழே இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்க்கு கீழே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. கிரியேட் பண்ணிட்டு சேம் லைக் கிளாஸ் தந்துங்க. கிளாஸ் நேம் சேம் நீங்கள் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் இங்கே இடத்துல ஃப்ளெக்ஸ் வாப்னு தாங்க, ஏன்னா ரெஸ்பான்சிவ்காக நான் தரேன். அடுத்தது நீங்கள் பூஸ்டாப் போடுங்க. இங்கே பூஸ்டாப் போனீங்கன்னா தெரியும். அது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டன்ஸ். நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸ் வரும். நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த செகண்டரி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை காப்பி பண்ணிக்கிறேன். நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அந்த பட்டன் வந்து வந்திருக்கும். ஒன்ஸ் ரீலோட். ஸோ ஓகே, எதனால வரலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணலாம். ஸோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து ஒரு செகண்டரி பட்டன் வந்துச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல மூவிஸ், டிவி சீரிஸ் அதெல்லாம் நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இங்கே பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு சேவ் பண்ணி நான் ரன் பண்ணி உங்களுக்கு நம்மளுடைய அப்ளிகேஷனில் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ஏன் இந்த கேப் ஜஸ்டிஃபை இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன தந்திருப்போம்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீன் தந்திருப்போம். ஸோ அதனால வந்திருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா கேப் மட்டும் தரேன். கேப் 2 தந்துக்கலாம். கேப் 2 தந்து சேவ் பண்ணி ரன் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துச்சு. இப்போ வந்து இந்த ரேடியஸ் வந்து நம்ம பண்ணோம். ஸோ ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக நம்ம பூஸ்டாப்லேயே பண்ணிக்கலாம். நம்ம இல்லாட்டி அப்படி டேரெக்டாக இல்லாமல் நம்ம காமனாக தான், இல்லாட்டி நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா கேட்டகிரி பிடிஎன் சொல்லி தந்திருக்கேன். ஸோ நான் இது சேவ் பண்ணிவிட்டு நம்ம index.cssல போயிடலாம். index.cssல போய் கேட்டகிரி பிடிஎன் பார்டர் ரேடியஸ் ஒரு ஐ மீன் ஒரு 25 பிக்சல்ஸ் தரலாம். சேவ் பண்ணலாம். இப்போ போய் நீங்கள் ஐ மீன் இங்கே தராதிங்க. ஸோ இங்கே தந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் .btn மட்டும் தாங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பார்டர் ரேடியஸ் நம்மளுக்கு தந்தோடனே இந்த மாதிரி வந்துருச்சு. நம்மளுக்கு இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் இங்கே மாதிரி பார்டர் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லிட்டில் பிட் நான் என்ன பண்ணுறேன்னா பார்டர் வந்து ஒயிட் கலரில் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். பார்டர் கலர் ஜஸ்ட் தாங்க. பார்டர் கலர் ஹேஷ்டேக் FFF சேவ் தந்து இப்போ ரன் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பார்டர் உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்துச்சு. அப்புறமா பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பட்டனுக்கு ஒரு கலர் இந்த கலரை தான் பிக் பண்ணுங்கள். ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். நான் இங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பிடிஎன் கலர் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா பேக்ரவுண்ட் கலர் இது நீங்கள் இம்பார்ட்டன்ட் வந்து சேவ் தந்துட்டு இப்போ போய் உங்களுடைய டிசைனில் போய் ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணிங்க. ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகிடும். ஒன்ஸ் செகண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆச்சு. ஸோ நம்ம டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. அடுத்தது இந்த செக்ஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்லைடர் இருக்குது. ஸோ இந்த ஸ்லைடருக்குள்ளே நம்ம இது பண்ண இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ரியாக்ட் சில்க் ஸ்லைடர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஜஸ்ட்டு ரியாக்ட் சில்க் ஸ்லைடர் சொல்லி
npm சொல்லித்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வரும். ஜஸ்ட் கெட் ஸ்டார்டட் வித் ரியாக்ட் 6 இதை வந்து நீங்கள் என்ன பண்ணால் அப்படியே வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணி என்டர் தாங்க. ஸோ அது இன்ஸ்டால் ஆகட்டும். நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது பண்ணலாம். இந்த கெரோசலும் நீங்கள் காப்பி பண்ணிங்க. கெரோசலை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷனை படித்து பாருங்கள். ஸோ இந்த டாக்குமெண்டேஷனை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து நான் இதுவும் தந்துடுறேன். இதை நாம் என்ன பண்ணலாம்னா காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய app.jsx இருக்கா, இந்த app.jsxக்குள்ள இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ சேவ் தந்துடுறேன். நம்மளோட அப்ளிகேஷன் பாருங்க ஏதாச்சும் ஓகே நம்ம எதுவும் ஆகலை. ஸோ ஓகே நாம் இது தந்துட்டோம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்லைடர்ஸ் சூஸ் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கெட் ஸ்டார்டட் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் தந்திருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளை கிளிக் பண்ணுங்கள். சிம்பிள் ஸ்லைடர்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளான ஸ்லைடர்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இல்லை அவங்க மல்டிபிள்ஸாக தந்திருக்கேன். உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிள் ஸ்லைடர் இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இது பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்லைடர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காம்போனன்ட் போயிடலாம். காம்போனண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த காம்போனண்ட்டில் பேனர் ஸ்லைடர்னு சொல்லி நீங்கள் வந்து கால் பண்ணிங்க. பேனர் ஸ்லைடர் .jsx சொல்லி இது பண்ணிங்க. இங்கே ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் சொல்லி நீங்கள் ஷார்ட்கட் நான் சின்டெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த செக்ஷனை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த செக்ஷன் நான் ஃபுல்லாத்தையும் காப்பி பண்ணிடுறேன். ஸோ காப்பி பண்ணிட்டேன். இந்த காப்பி பண்ணிட்டு நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா இந்த பேனர் செக்ஷனுக்குள்ள நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். 1 மினிட் நான் மாற்றி பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். ஸோ நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த ரியாக்ட் சில்க் ஸ்லைடரை நான் இம்போர்ட் பண்ணோம். ஸோ இம்போர்ட்டும் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு சேவ் ஆல் ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சேவ் ஆல் எல்லாமே சேவ் ஆகிருக்கான்னு, இல்லாட்டி உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணோம். ஸோ நாம் என்ன பண்ணோம் சர்ச் கார்டு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஹோம் பேஜ் போயிடுறேன். சர்ச் கார்டு நான் தந்திருக்கேன். இப்போ சர்ச் கார்டுக்கு கீழே நான் என்ன தரேன்னா பேனர். ஸோ பேனர் ஸ்லைடர் தான் நாம் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பேனர். ஸோ எனக்கு 1 மினிட் ஓகே பேனர் ஸ்லைடர்னு வந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிக்கலாம் ஹோம் பேஜில். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடைய அப்ளிகேஷனில் போய் செக் பண்ணுங்கள் அந்த ஸ்லைடர் வந்திருக்கான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்லைடர் வந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்லைடர் வந்து வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்க்ரால் ஆகுது. இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா. இந்த கர்வ் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த சர்ச் கார்டுக்குள்ளே பண்ணியிருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டிவ் தந்துக்கலாம். டிவ் இன்சைட் ஆஃப் த டிவ் இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரேப் பண்ணுறேன். இப்போது இந்த சர்ச் கார்டுக்குள்ளே போயிடுங்க. சர்ச் கார்டுக்குள்ளே போயிட்டு பிஜி மெயின் செக்ஷன் இருக்கா, இது அப்படியே இந்த கிளாஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஹோம் இங்கே வந்து இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் ரன் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் வந்து உள்ளே வந்திருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறான்னா ஜஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் index.css போயிடுங்க. index.cssல மெயின் பிஜி செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்ஜின் 10 பிக்சல் ஓகே சேவ் பண்ணிங்க. ஓகேவா சேவ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெரோசல் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கெரோசல் வந்து மூவ் ஆகுது எனக்கு அழகாக. ஓகே இந்த இடத்துல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு இமேஜ் தந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இமேஜ். ஸோ நான் இந்த இமேஜை பிக் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய பேனர் ஸ்லைடருக்குள்ளே போயிடலாம். இந்த பேனர் ஸ்லைடரில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இமேஜ் டேக்கில் நீங்கள் தந்த இமேஜ் எஸ்ஆர்சிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை ரேப் பண்ணிடுங்க. ஸோ கிளாஸ் தந்துங்க. கிளாஸ் நேம் இமேஜ் ஃப்ளூயிட். ஸோ சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் உங்களுடைய அப்ளிகேஷனில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவி ஸ்லைடர் வந்திருக்கும். ஸோ எதனால நான் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்லைடர் வந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்லைடர் கண்டெய்னர் இருக்கா, இந்த ஸ்லைடர் கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற இமேஜுக்கு வந்து வித் அண்ட் ஹைட் ஒன்று செட் பண்ணலாம்.
டாட் ஸ்லைடர் கண்டெய்னர் இமேஜ் ஹைட் தரேன். ஃபஸ்ட்டு ஹைட் வந்து ஒரு ஒரு 350 பிக்சல் வித் 100% தான். சேவ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு வந்து இது கிடச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து இதாகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமேஜ் வந்து வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைடரும் நம்மளுக்கு ஒர்க் ஆகிட்டுக்குது அழகாக. இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்துச்சு. நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா இமேஜோட ஹைட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா 300 வச்சுன்னா 300 வந்து சேவ் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ ஸ்லைட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடைய டிஎம்டிபியில் வந்து ஆல்ரெடி நான் வந்து இமேஜ் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இமேஜ் வந்து நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இந்த இமேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இமேஜ் யூஸ் பண்ணேன். ஆல்ரெடி நம்ம க்ரௌசர் வந்து ஸ்லைடர் வந்து அழகாக வேலை செய்யுது. அடுத்தது நம்ம ஸ்பேசிங் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்பேசிங் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பேசிங் கொஞ்சம் தந்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா S3 தான் சேவ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் தந்தோன்னு அழகாக வந்து கொஞ்சம் மூவ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இமேஜுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா லைட்டாக நம்மளுடைய இதில் போய் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து இருக்கும். ஸோ நாம் என்ன பண்ணலாம் ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணலாம் இமேஜுக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா இண்டக்டர் சிஎஸ்எஸில் ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து நான் தந்திருப்பேன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஹைட் நம்ம இங்கே தந்துக்கலாம். ஸோ 200 தான் தரேன் நான் இப்போதைக்கு. 250 தந்துக்கிறேன். 250 இந்த ஹைட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பேனர் ஸ்லைடர் இருக்குல்ல ஹைட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் தந்திருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன் இந்த ஹைட்டை. ஸோ சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் உங்களுடைய அப்ளிகேஷனில் செக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இமேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகேவா இமேஜ் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ணலாம்னா அடுத்தது இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர்னு சாங்க ஆப்ஜெக்ட் ஃபிட் கவர். ஸோ கவர் தந்துங்க. ஸோ கவர் தண்டா ஒப்பாசிட்டி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க 0.8 ஆர் 0.7 கொண்டு தந்துங்க. ஸோ சேவ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக குறைஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த டிம் வந்து ஆயிருக்கும். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிம் ஆகிடுச்சு அந்த ஒப்பாசிட்டி. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா லிட்டில் பிட் 1.6 0.6ன்னு சொல்லி தந்துக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல நம்ம டிசைனில் பார்த்தோன்னா இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் நவ் எ குவைட் பிளேஸ் இந்த மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. ஸோ நாமளும் என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி பண்ணலாம். ஸோ நாம் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேனர் ஸ்லைடர் போயிடுங்க. பேனர் ஸ்லைடரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல டிவ் வந்து இந்த டிவ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க கிளாஸ் பொசிஷன் ரிலேட்டிவ்னு சொல்லி தந்துங்க. ஸோ பொசிஷன் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல் லென்த்தாக தான் போகும். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ தான் புரியும், இல்லாட்டி கண்டிப்பாக புரியாது. ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ்னு சொல்லி தந்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பொசிஷன் ரிலேட்டிவ் நான் தந்துட்டேன். அடுத்தது நம்ம ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டிவ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டிவ்வுக்குள்ளே இன்னொரு டிவ் நான் தந்துக்கிறேன். டிவ் தந்துட்டு இந்த குவைட் பிளேஸ்ன்னு இருக்கா. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா கிளாஸ் நேம் நான் இப்போதைக்கு இதில் இப்போதைக்கு நான் பிடிஎன் மட்டும் தந்துடுறேன். பிடிஎன் நீங்கள் பிடிஎன் தர தேவையில்ல. நீங்கள் பேட்ச்ன்னு சொல்லி இங்கே போய் நீங்கள் பூஸ்டர் சர்ச் பண்ணுங்கள். ஆர் நார்மல் பூஸ்டாப்பில் நீங்கள் போய் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு பேட்ச்ன்னு கிடைக்கும். BAD ஓகே பேட்சஸ்ன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்சஸ். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரவுண்டட் பில்னு இருக்கும். ஸோ இந்த பேட்சை நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிங்க. நான் இப்போதைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ நான் அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டுன்னு சொல்லியிருக்கா. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்னுடைய இதில் போய் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் ட்ரெண்டிங் நவுன்னு சொல்லி தரேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி தான். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ உங்களோட அப்ளிகேஷனில் போய் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னு சொல்லி தானா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் நோவும் உங்களுக்கு வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெண்டிங் நோவும் இருக்குது. ஸோ அங்கேயே இருக்கட்டும். அது அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்னா இது செக்ஷனாக தரலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு நான் போகிறேன். இந்த இடத்துல அகைன் நான் என்ன பண்ணுறேன்
இங்கே பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணிட்டேன். நான் இப்போ உங்களுக்கு யூஐயில் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இங்கே என்ன பண்ணுறேன், ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரிஃப்ரெஷ் பண்ணோன்னு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து நான் க்ரியேட் பண்ணது வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா, ஹானர் த்ரில்லர் மூவி இது வந்து க்ரியேட் பண்ணது நான் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக வந்துருச்சு. அடுத்தது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா மார்ஜின் பாட்டம் சொல்லி தந்துக்கிறேன். ஓகே, கிளாஸ் மார்ஜின் பாட்டம் 2ன்னு சொல்லி தந்துங்க. ஏன்னா பாட்டம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்துக்குது. ஸோ இந்த செக்ஷன் ஐ திங்க் ஓகே, இதுக்கும் தந்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கும் தந்துக்கிறேன். சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வாட்ச் டவுன்லோட் அண்ட் இந்த இது இருக்குது. ஸோ வாட்ச்னு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா டிஸ்பிளே கிளாஸ் நேம் டிஃப்ளெக்ஸ் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கேப் 2 தந்துக்கிறேன். அப்புறமா இதில் என்ன பண்ணுறேன்னா பட்டன் கிளாஸ் நேம் பிடிஎன் இதுவும் லைட்டு தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் லைட் வாட்ச் நவுன் தரேன். வாட்ச் நவுன் தந்துட்டேன். அடுத்து அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிடிஎன் அவுட்லைனில் டவுன்லோடு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டவுன்லோட் சொல்லி தந்துக்கிறேன். டவுன்லோடு ஸோ டவுன்லோடு தந்தேன். இது பிடிஎன் அவுட்லைன் லைட் சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போது ரன் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா பட்டன் வந்துருச்சு நம்மளுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பிடிஎனுக்கு நான் மாற்றி போட்டிருக்கேன். பிடிஎன் சேவ். இப்போ போய் செக் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக உங்களுக்கு வந்துச்சு. இதில் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ரவுண்டட் பில் மட்டும் தாங்க. ரவுண்டட் பில். ஸோ ரவுண்டட் பில் தந்துங்க. சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து டவுன்லோடு இப்போது இந்த செக்ஷனை நம்ம இந்த இமேஜ் கூட அட்டாச் பண்ண போகிறோம். அதுதான் நான் இப்போ எப்படின்னு சொல்ல போகிறேன். பொசிஷன் ரிலேட்டிவ் நீங்கள் தந்தீங்களா. அடுத்தது இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளாஸ். ஸோ 1 மினிட் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல கிளாஸ் நேம் பேனர் மூவி டீட்டெயில் சொல்லி வச்சுக்கலாம். டீட்டெயில்ஸ். ஸோ பேனர் மூவி டீட்டெயில்ஸ் சொல்லி நான் வச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம index.cssக்குள்ளே போயிடலாம். இங்கே பொசிஷன் அப்சல்யூட் தள்ளித்தாங்க. பொசிஷன் அப்சல்யூட் சொல்லி தந்துட்டு வித் 100% ஹைட் 100%. சேவ் பண்ணுங்க. சேவ். இங்கே பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டு நான் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். இங்கே டைப் பண்ணி முடிச்சுட்டு வாட்ச் நவ் நம்ம எல்லா பட்டன் பிடிஎன் தான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் என்னோட அப்ளிகேஷன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனும் இங்கே கீழே உங்களுக்கு தெரியுதா, நம்ம ஜஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா index.cssல போய் ஆல்ரெடி நம்ம என்ன தந்துருவோம், பேனர் மூவி டீட்டெயில்ஸ் இது தந்துருக்கோம். ஸோ ஓகேவா. அடுத்தது ஜஸ்ட் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா டாப் 0 சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா மேலே வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேலே வந்துச்சு. ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன தரீங்கன்னா மார்ஜின் 10 பிக்சல் சொல்லித்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கீழே உங்களுக்கு இறங்கிச்சு. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட்டு இப்போது பேனர்ஸில் எடுக்க போயிடுங்க. இங்கே நான் ஒரு இது தந்திருந்தேன்னா பேனர் டீட்டெயில். ஓகே, இது ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா index.cssக்குள்ளனா ஜஸ்ட் இதில் என்ன பண்ணலாம்னா டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணுங்கள் உங்களுக்கு பக்கத்தில் வந்துடும். ஸோ நோ இஷ்யூ. அடுத்தது ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீன் தந்துங்க. ஓகேவா. ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் காலம் சேவ். இங்கே பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கீழே கரெக்டாக இந்த இடத்துல வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல். ஸோ 1 மினிட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா
இது பேடிங் தந்துக்கலாம். பேடிங். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேடிங் தந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து வந்துருச்சு. இந்த பார்த்தீங்களா தெரியும். கரெக்டாக வந்து பேடிங் உங்களுக்கு தந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் இது கரெக்டாக இப்போது நம்ம டிசைனில் பார்க்குற மாதிரி ஒரு லுக் அண்ட் ஃபீல் நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். டிசைனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா டிசைனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கா. பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் ஆகுது. அந்த ஹோவர் எஃபெக்ட்ஸ்லாம் காட்டுது. ஸோ ஓகே. இப்போது இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் சின்னஸாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஹைட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன பண்ணலாம் 300 வைக்கலாம். ஸோ 300 வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்துச்சு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லைட்டாக இந்த வியூவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் டிசைன் வந்து இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா லைட்டாக இமேஜுக்கு வந்து பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம தரப்போகிறோம். பார்டர் ரேடியஸ் ஒரு 25 பிக்சல்ஸ் தரலாம். சேவ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் வந்து வருது. கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணோம். இந்த ஃபீல் வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா கீழே இருக்கிற ஸ்லைடர்ஸ் எப்படி அந்த கார்டை கிரியேட் பண்ண அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இதுவும் இந்த ட்ரிகர் இருக்குல்ல இண்டிகேட்டர் ஐக்கன் அதுவும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இமேஜுக்கு மேலே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.